கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 319வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியா ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி இரண்டாம் மரணம், இரண்டாம் மரணத்தில் யார் பங்கடைவார்கள், இதுதான் செய்தி. இரண்டாம் மரணத்தில் யார் பங்கடைவார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே உரைத்த வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து இந்த செய்திகளை அநேக கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பும்படியாய் உங்களை தாழ்மையாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரிமூவ் பண்ணாதீங்க. முழுசா பாருங்க. முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 2 விஷயத்த பார்த்துட்டு ரிமூவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்கன்னாக்கா உண்மையிலே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், பைபிளை 1000 முறை படிச்சுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பைபிளை நான் 500 முறை படிச்சுட்டேன் சொல்லுவாங்க. இந்த 500 முறை படித்தேன், 700 முறை படித்தேன், 1000 முறை படித்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது. படித்ததோடு சரி. எல்லா யூடியூப்லையும் பேசுகிறதா நானே. இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு மறைப்பொருள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மறைப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பரிசுத்த வேதாகமத்துல அதுக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய ரகசியமானது, தேவனுடைய மறைப்பொருள் இதுல மறைஞ்சிருக்குது. 500 முறை படிச்சாலும் உங்களுக்கு தெரியாது, 1000 முறை படிச்சாலும் உங்களுக்கு தெரியாது. அது ரெவரண்டா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு புத்திசாலியா இருக்கட்டும், பாஸ்டர் புத்திசாலியா இருக்கட்டும், ஒண்ணுமே தெரியாது. ஒன்லி தேவனால் அனுப்பப்பட்ட 7ஆம் பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தூதன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு 7ஆம் தூதன் இருப்பாரு. அந்த 7ஆம் தூதனுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிற மறைப்பொருள் ரகசியம் தெரியும். அவர் சொன்னாதான் நமக்கு தெரியுமோ ஒழிய மற்றபடி ஒண்ணுமே தெரியாது. ஆக மொத்தத்துல 500 முறை வாசித்தாலும் ஒண்ணும் தெரியாது. அதனால தயவு செஞ்சு முழுசா நீங்க பாருங்க. முழு ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மோடு பேசுகிற வார்த்தையில தயவு செய்து கேளுங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் நீங்க 12 தயவு செஞ்சு நீங்கள் 15 வரைக்கும் வாசிங்கள். நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. நான் இப்பொழுது 12ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். கவனிங்கள், கூர்ந்து கவனிங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். யாருமே இந்த உலகத்துல தப்பி செல்ல முடியாது. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தால், மனுஷியாக பிறந்தால், கடைசி நாட்களிலே தேவனுக்கு முன்பாக சிறியோரும் பெரியோரும் அவருக்கு முன்பாக நின்றுதான் ஆகணும். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகம் திறக்கப்பட்டன இல்ல, புஸ்தகம்னா ஒருமையை குறிக்குது. ஒரே ஒரு புஸ்தகம் தான் திறக்குதுன்னு அர்த்தம். இங்க அப்படி கிடையாது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. எத்தனை புஸ்தகம் வாசிக்கின்ற? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே. வேறொரு புஸ்தகமும் ஒன்று இருக்கிறது. அது என்ன கேட்டீங்கன்னாக்கா, பாவிகளுடைய புஸ்தகம். 2 புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், பாவிகளுடைய புஸ்தகம். 2 புஸ்தகம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள்
மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் என்னென்ன கிரிகளை செய்தீங்களோ அந்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். யாரு? சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஜீவ புஸ்தகமும் வேறொரு புஸ்தகம் சொன்னாக்கா, வேறொரு புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது பாவிகளுடைய புஸ்தகம். 2 புஸ்தகம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அந்த 2 புஸ்தகத்தையும் தேவன் திறக்கிறாரு. தேவன் திறந்த பிற்பாடு அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க அவங்களுக்கு கிரைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதுதான் நான் 10,000 முறை யூடியூப்ல பேசின்னு வரேன். சத்தியத்துக்கு விரோதமா இருக்காதீங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நீங்கள் செவி கொடுத்து நடக்க முயற்சி செய்யுங்க. முயற்சியில நடக்கணும். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னாக்கா நம்ம நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை நண்பர்களே, என் விலையேறப்பட்ட அருமை சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தாத்தாமார்களே, தயவு செஞ்சு கேளுங்க. இந்த தாத்தா சொல்றதை கேளுங்க. இந்த சகோதரன் சொல்றதை கேளுங்க. இந்த தேவனுடைய மனுஷன் சொல்றதை கேளுங்க. நம்ம செத்துட்டோம்னு நினைச்சுக்கீங்களே, நம்ம செத்துட்டோம்னாக்கா மறுபிறப்பு இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல, நம்ம மறுபடியும் உயிரடைய மாட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு நினைச்சுக்கீங்களே, எப்படி வேணா வாழலாம் இந்த உலகத்துல. புரிஞ்சுதுங்களா? இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா செத்துட்டாக்கா, மரித்து போய்விட்டால் மறுபடியும் உயிர்த்தெழுந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று நியாய தீர்ப்பு அடைவோன்னு வசனம் சொல்லுகிறது. அதுக்குதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு, ஐயோ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னொரு ஒரு மரணம் இருக்கிறது. இந்த உலகத்துல 2 மரணம் இருக்குது. இது சரீரக்குரிய ஒரு மரணம். 2வது மரணத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. இந்த சரீரத்துக்குரிய மரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவனை விட்டு நம்ம பிரிந்து கொஞ்ச நாள் கடந்து போறோம். அதே போல மனுஷனை விட்டும் கொஞ்ச நாள் பிரிந்து, தேவனை விட்டு கொஞ்சம் பிரிந்து, மனுஷனை விட்டு பிரிந்து கடந்து போறோம். ஆனா நித்திய பிரிவு ஒன்று இருக்குது. தேவனை விட்டு பிரிஞ்சு, அல்லேலூயா, நித்திய பிரிவு ஒன்று இருக்குது. அதுல நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. அதுல நம்ம தேவனோடு ஐக்கியப்படணும். அல்லேலூயா. அது இல்லாம நம்ம 2வது மரணத்துக்குள் போனாக்கா என்ன நடக்குதுன்னு தான் இப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால சொல்றோம், 2வது மரணம் இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் பிரியமானவர்களே. அந்த பாஸ்டர் சொல்றதை கேட்கலாம், இந்த பாஸ்டர் சொல்றதை கேட்கலாம், அந்த சினிமா தியேட்டர் வச்சுருக்கிறவன், இல்ல டிவி சேனல் வச்சுருக்கிறவன், காலேஜ் வச்சுருக்க அவங்க சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம கேட்கலாம். தப்பே கிடையாது சொல்லுவேன். ஐயோயோ அவங்க சப்ஜெக்ட்லாம் கேட்காதீங்க, நீங்க கேட்டீங்கன்னா 2வது மரணத்துக்கு போவீங்கன்னு சொல்லினே வரேன். நானு கேட்க மாட்டேன்றீங்களே, செத்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அல்லேலூயா. செத்தா தாங்க இருக்குது மறு வாழ்வு. அதுதாங்க பிரச்சனையே. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு ரியல் வாழ்வே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னவோ போங்க, நானும் கத்திந்தாக்கிறேன், நானும் சொல்லியிருந்தாக்கிறேன். கேட்கிறவங்க கேட்டீங்கன்னாக்கா மறு வாழ்வு உங்களுக்கு உண்டு. கேளுங்க, 13ஆம் வசனம் கேளுங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 14ஆம் வசனம் பாருங்க. அவங்க வசனம் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். இது 2ஆம் மரணம். புரிஞ்சுதுங்களா? இது 2ஆம் மரணம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மரணம் இருக்குது. எப்படி 2 மரணம் இருக்குதோ அதே போல 2 பிறப்பு இருக்குது. சரி, பிறப்பை குறிச்சு நான் பேசல, இப்போ மரணத்தை குறிச்சு பேச போறேன். 2 மரணம் இருக்குது. முதல் மரணம் சரீரத்துக்குரிய மரணம். 2வது மரணம் நமக்குள் வாசம் செய்கிற ஆவிக்குரிய ஆத்துமா, ஆவிக்குரிய கூடாரம், ஆவிக்குரிய மனிதன். தேவன் முதல் மனிதனை சிருஷ்டித்தார் இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சிருஷ்டித்தார தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார்னு. அந்த மனுஷனுக்கு 2வது மரணம் இருக்குது. அந்த மனுஷன் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மனுஷன் உனக்குள் இருக்கிறபடினாலதான் நீ ஜீவ ஆத்துமாவாய் மாறினாய். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, இப்ப இந்த மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்திலே மரணத்தை ஆதாம் ஏவாள் அவர்களே தேடி போனாங்க. சாத்தான் கொடுத்தான் மரணத்தை. ஓகேங்களா? இப்ப அது முதல் மரணம். 2வது மரணம் எப்படி இது பாருங்க. 2வது மரணம் அதை குறிச்சு நான் சொல்றேன். அந்த 2வது மரணம் எப்படி இது மட்டும் பாருங்க. சரி, இப்போ இந்த
பெரியோர் சிறியோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, பாவிகளுடைய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லவே இல்லை. சரி, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அப்ப அவங்க எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கேட்டா, பாவிகளுடைய புத்தகத்திலே அவங்க பேர்ல இருக்கும். இந்த பாவிகளுடைய புத்தகத்திலே அவங்க பெயர் இருக்குது இல்லையா, அவங்க அத்தனை பேருமே இரண்டாம் மரணத்துக்குள் போறாங்க. இரண்டாம் மரணத்துக்குள் எங்க போறாங்க? இப்ப வாசிக்கிற பாருங்க, வெளிப்படுத்துற புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ, அப்ப அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னாக்கா பாவிகளுடைய புத்தகத்திலே இருக்கிறது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது, ஓபனாய்ஷ். வேறொரு புஸ்தகம் என்ன? பாவிகளுடைய புஸ்தகம். அது அந்த பாவிகளுடைய புஸ்தகத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, அந்த பாவிகளுடைய புஸ்தகத்துல தேவனுடைய சத்தியத்தை, அதாவது இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ, இந்த வேதத்தில் அடங்கியிருக்கிற வார்த்தையின் வெளிப்பாட்டுகளுக்கும், இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற மறைப்பொருள் ரகசியங்களுக்கும், இந்த வேதத்தில் வெளியரங்கமா இருக்கிற வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காமல் இருக்கிற அநேக விசுவாசிகள், அல்லேலூயா, அநேக விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அந்த பாவிகளுடைய புத்தகத்துல இருக்கிறது. அந்த பாவிகளுடைய புத்தகத்துல இருக்கிறபடினாலே அவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள் பங்கடைவார்கள். அவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள் எங்கே பங்கடைவார்கள் கேட்டீங்கன்னாக்கா, அவங்க அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். உதாரணமா ஒன்று சொல்றேன், வேதத்தில் இருப்பதை உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான் லாசரு, ஒரு மிக ஏழ்மையான ஒரு லாசரு இருந்தான். லாசரு தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன், நல்ல ஒரு விசுவாசி, பணக்கார ஐஸ்வர்யவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுடைய சத்தியத்தை கேட்காதவன். ரெண்டு பேருமே ஒரே நாள்ல செத்து போனாங்க. அவங்க ரெண்டு பேருடைய ஆத்மாவும் அங்கே மேலே சென்றது. ஒருவனுடைய ஐஸ்வர்யவான் அக்கினி கடலில் இருந்தான். ஏழை அந்த லாசரு ஆபிரகாம் மடியில இருந்தான் என்ற ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவன் என்ன சொல்றான், அக்கினி கடலிலிருந்து ஒரு டிராப் தண்ணி அந்த லாசரு என் நாக்குல வச்சா நல்லா இருக்குமே அப்படி கெஞ்சிறான். ஒரு உதாரணமா இயேசு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அக்கினி கடல் நரகம் ஒண்ணு இருக்குதுன்னு இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டோரிய சொல்றாரு இல்லையா? அப்படிதான் இரண்டாம் மரணம் எப்படி அந்த ஐஸ்வர்யவான் இரண்டாம் மரணத்துக்குள் சென்றானோ, இன்றைய காலத்து விசுவாசிகள் இரண்டாம் மரணத்துக்குள் போக கூடாதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. சரி, அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அக்கினி கடலிலே ஒருத்தன் தள்ளப்படுறான்னு சொன்னாக்கா அவன் எப்படிதமா இருக்கிறான்? தேவனுக்கு விரோதமானவன். அவன் அவனுடைய கிரிகளை பார்ப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய சத்தியத்துக்கு முரணானவனா இருக்கிறான். இன்றைக்கு கூட ஒரு வாலிபன்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு லேட்டஸ்டா நீ புதுசா என்ன பண்றாங்கட்டாக்கா 10 வயசு பசங்க எல்லாம் தெருக்களை நிற்க வச்சு இவன் தமிழ்ல பிரசங்கம் பண்றது, இவன் தமிழ்ல பேசுறான். பைபிள் தான், பைபிள் வார்த்தையே இவன் தமிழ்ல சொல்றான், இவன் தமிழ்ல பேசலாம். அது என்ன ஒண்ணுமே புரியல. ஒண்ணு தமிழ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசணும், ஹிந்தியில பேசினா ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ தமிழ் பேசலாம். இவங்க அப்படி இல்ல, இவர் தமிழ்ல பேசுறா, இவனும் தமிழ்ல பேசுறான். ரெண்டு சின்ன சின்ன பசங்க நின்று பேசுறாங்க. அது ஒரு சகனோட சொன்ன, சின்ன பசங்க பேசக்கூடாதுப்பான்னு கேட்டாக்கா, வேதம் சொல்லலப்பான்னு சொன்னாக்கா, யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், யா தப்பு கிடையாது ஏன்றாங்க. பாருங்க, இப்படியா முரணான ஒரு வார்த்தைகளை குறித்து நம்ம கிட்ட பேசுறாங்க. வேதத்தின் அடிப்படையில வேதத்தை குறித்து பேசினாக்கா, வேதத்துக்கு கீழ்ப்படியாம இன்றைய நவீன விசுவாசிகள் தங்கள் சொந்த புத்தியிலே, சொந்த ஞானத்திலே, சொந்த வியாக்கியானத்திலே அவங்க சொந்தமா எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல பிரியமங்களே, உங்களுடைய இஷ்ட சொந்த ஞானத்தின் பிறகு நீங்க செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாகவே இரண்டாம் மரணம் ஒரு மனிதனுக்கு வரும். அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தையின் மூலமாக பேசின வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். உங்களிடத்துல பேச ஆசைப்படுகிறேன், வாசித்து காண்பிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நியாய தீர்ப்பு ஆரம்பித்தது.
அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது வேத வாக்கியம். ஹல்லேலூயா. பாவிகளுடைய புஸ்தகங்கள் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது, அது ஜீவ புஸ்தகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு நியாயத்திற்கப்படுவான். நியாயத்தீர்ப்பை செய்வது யார்? ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு செய்வது யார்? ஐயா, இயேசு கிறிஸ்து ஐயா. ரைட்டு. நியாயத்தீர்ப்பு செய்வது யார்? இயேசுவும் பரிசுத்தவான்களும். யாரு? இயேசுவும் பரிசுத்தவான்களும். இயேசுவும் பரிசுத்தவான்களும் தான் கடைசி நாட்களிலே அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். பரிசுத்தவான்கள்லாம் தயவு செய்து சிபிஎம் என்று நினைத்து விடாதீர்கள். சிபிஎம் இருக்கிற மொத்த ரெவரண்ட் பாஸ்டரும் பாவிகளுடைய புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? தானே எனக்கு தெரியும். 100% எனக்கு தெரியும். இப்ப நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கீங்க பெரியவங்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பு வந்து நீங்க சொல்லாதீங்க பதில் சொல்லுவாங்க. மக்கு சாம்பிராணி பாஸ்டர்களே, நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்கன்னு இங்க இப்ப நான் வாசித்து காமிச்சேன். வேதத்துல இருக்குது, நீதிமான்களுக்கு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் நியாய தீர்ப்பு இயேசுவோடு செய்வாங்க. அல்லேலூயா. அது அங்கதான் இல்ல, இங்கேயே ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துடலாம். டீச்சரை கேளுங்களேன், ஸ்கூல் கிளாஸ்ல டீச்சரு யார் மக்கு, யார் பாஸ் ஆவான், யார் பாஸ் ஆக மாட்டேன்னு டீச்சருக்கு தெரியும். டீச்சருக்கு நல்லாவே தெரியும் இந்த பையன் பாஸ் ஆவான், இந்த பையன் ஃபெயில் ஆவான்னு சொல்லிட்டு. ஏங்க எக்ஸாமே எழுதலைங்க, அதுக்குள்ள எப்படி எனக்கு தெரியும்பா இந்த பையன் பாஸ் ஆவானா பாஸ் ஆவான் எனக்கு தெரியும். டீச்சர் சொல்றானா இல்லையா? அதே போலதான் இந்த டீச்சருக்கும் தெரியும் யார் பாஸ் ஆவா, யார் 2ஆம் மரணத்துக்குள் போவா, யார் 2ஆம் மரணத்துக்கு போக மாட்டான்னு இந்த டீச்சருக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, இயேசுவும் பரிசுத்தவான்களும் நியாயத்திருப்பார்கள். அவர் வந்தார். அவர் எப்படி வராரு? சிரசின் மயிர் வெண்மையாகவும், ஹல்லேலூயா, பசும் அப்படியே பஞ்சு போல இருந்த நீண்ட ஆயுஸ் உள்ளவருக்கு அவருடன் 1000 பேர் நியாய தீர்ப்பில் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யாரு? பரிசுத்தவான்கள். இங்கே இயேசுவும் ராணியும் திரும்பி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து மட்டும் வரலங்க, இயேசுவும் அவரோடு அவருடைய மனைவி ராணியும் திரும்பி வந்து நியாய தீர்ப்பிலே அங்கே நியாய தீர்ப்பை செய்து கொண்டு வருகிறார்கள். கடைசி நாட்களிலே 2ஆம் மரணம் யாராவது போறாங்களோ, ஹல்லேலூயா, அங்கே இயேசு மட்டும் இல்ல அவருடைய மனைவியும் சேர்ந்து நியாய தீர்ப்பு செய்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணம் ஆன பிற்பாடுதான் இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு மனைவியோடு வந்து பண்றாரு இயேசுநாதர். சும்மா ஒண்டியால வந்து பண்ணல இயேசுநாதர். அவரோடு அவருடைய மனைவியும் வந்து அநேக பரிசுத்தவான்கள் வந்து ஊழியம் செய்யறாங்க. சரி, அவர்கள் கல்யாணம் வந்து முடிந்து விட்டது. இங்கே ராஜாவும் ராணியும் நிற்கின்றனர். பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் அங்கே நிற்கிறது. தேவன் இங்கே எனது வலது பக்கத்தில் நில்லுங்கள், அந்த புத்தகம் திறக்கப்பட்டது. அவர் பாவிகளை பார்த்து என்னுடைய இடது பக்கத்தில் வாருங்கள் என்று கூறுவார். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மட்டும் நியாயத்திற்கல, அவருடைய மனைவியும் அநேக பரிசுத்தவான்களும் அவரோடு கூட சேர்ந்து நியாயத்திருக்கிறார்கள். இங்க பாருங்க, அக்கிரமக்காரர் எந்த விதமான சரீரத்தை கொண்டு அக்கிரமக்காரர் எந்த விதமான சரீரத்தை கொண்டவர்களாக நியாயத்திற்கப்படுவார்கள். ஒரு அக்கிரமக்காரன் இந்த சரீரத்திலே பாவம் செய்து தேவனுக்கு விரோதமா இந்த உலகத்திலே பாவம் செய்து அக்கிரமக்காரனா இருந்து இந்த சரீரத்துல மரித்து போனான் இல்லையா? அதே சரீரத்துல மறுபடியும் அவன் உயிர் தெழுந்து அதே சரீரத்திலே அவன் நியாயத்திற்கப்படுகிறான். உதாரணத்துக்கு, இயேசு எந்த சரீரத்திலே இந்த பூமியில ஊழியம் செய்து கீழே சென்று மறுபடியும் உயிர் தெழுந்து அதே சரீரத்திலே மேல வந்தான். வேறொரு சரீரத்துல வரல இயேசுநாதர். எந்த சரீரத்துல அவர் இயேசுநாதர் ஊழியம் செஞ்சாரோ அதே சரீரத்திலேயே அவர் உயிர் பெற்று அதே சரீரத்துல மேலே சென்றார் இல்லையா? அதே போல நியாயத்திற்பனையில அதே சரீரத்தில் உயிர் திருந்து பாவிகள் அக்கிரமக்காரர்கள் நியாயத்திற்கப்படுவார்கள். அதே சரீரத்துல அவர்கள் அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பாருங்க, அந்த பாவி எந்த சரீரத்தில் பாவத்தை செய்தானோ அந்த சரீரத்தில் நியாயத்திற்கப்படுவதற்காக உயிர் தெழுகிறான்.
ஹல்லேலூயா. கீழே சென்று அதை மேலே கொண்டு வருதல் என்பது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தபோது கீழே சென்று அதே சரீரமாக அவர் இருந்தார். இப்போது வேதாகமம் கூறுகிறது, அந்த சரீரத்தில் செய்யப்பட்ட பாவங்களின்படியே நாம் நியாயத்திற்கப்படுவோம். ஆகவே அக்கிரமக்காரன் உயிர்த்தெழுந்த போது அவன் எந்த சரீரத்தை கொண்டு பாவம் செய்தானோ அதே சரீரத்தில் அவன் நியாயத்திற்கப்படுவான். ஹல்லேலூயா. அதே சரீரத்தில் அந்த அக்கிரமக்காரன் நியாயத்திற்கப்படுவான். சரி பிரதர், அக்கிரமக்காரனா யாரு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்க மத்தேயு எழுதின புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அங்க வாசித்து பாருங்கள். கர்த்தா 22, 23 வசனத்துல அவங்க சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு கதவை தரும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23, கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு கதவை தரும் என்று அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறோமோ, அற்புதங்கள் செய்தோமே, அநேக ஆத்துமக்களை சம்பாதிச்சோமே என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யார் என்று நான் அறியேன். அல்லேலூயா. அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்க என்று இயேசுநாதர் சொல்லுவார் அந்த ஒரு வார்த்தையை. அது மாத்திரமில்லை, நீங்க சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்க போனால், சங்கீதம் 6:8 நீங்கள் பார்க்க போனால், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போக என்று சங்கீதம் 6:8 சொல்லுகிறது. ஆக இந்த அக்கிரமக்காரர் என்ன செய்யறான்னு கேட்டாக்கா, இந்த சரி அக்கிரமம் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அக்கிரமம் என்னன்னு கேட்டாக்கா, தேவனுடைய சத்தியம் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த எழுதப்பட்டுள்ள தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக, அதாவது இந்த வார்த்தை நீங்க செய்யக்கூடாது என்று வேத வாக்கியம் சொல்லுதுனாக்கா, அதை மீறி நீங்க செய்றீங்களே, அதுதான் அக்கிரமம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. அப்போ மத்தேயு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல, பேய் பிசாசை துரத்தின ஆண்டவரே, நாங்க அநேக ஆத்துமக்களை சம்பாதிச்சோம், அநேக வியாதிஸ்தர்களை குணமாக்கணும், இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் யார் செய்யறதுன்னா முக்கால்வாசி பெந்தகோஸ்து பசங்க தான் நீங்க செய்யறாங்க, பாஸ்டர் செய்யறாங்க. இப்ப இவங்களாம் நியாய தீர்ப்புல போகும்போது ஆண்டவர் கதவு திறக்கும்போது, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போக, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இயேசுநாதர் அந்த சப்ஜெக்ட்ல சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாருமே 2ஆம் மரணத்துல அங்க பங்கடைகிறார்கள். அவர்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. யூதாசுடைய பேர் ஃபர்ஸ்ட் ஜீவ புஸ்தகத்துல இருந்தது. 2வது தேவன் யூதாசுடைய பேரை கிறுக்கி போட்டு பாவிகளுடைய புஸ்தகத்துல எழுதிட்டார். அப்ப அவன் 4 கொண்டு செட்டானது நீங்கள் வாசிக்கலாம். அவனுக்கு நரகம் கண்டிப்பா, எந்த மாற்றமும் இல்லை. அதே போல யூதாசை பின்தொடர்ந்து இன்னைக்கு பாவிகளுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள அநேக கிறிஸ்தவனுடைய பெயர்கள் அங்க இருக்கும் என்று சொன்னால் அவர்களும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அந்த அக்கிரமக்காரர் இந்த சரீரத்துல இந்த அக்கிரமம் செய்தபடினாலே, பாவம் செய்தபடினாலே, இதே சரீரத்திலே அவங்க உயிர் பெற்று அக்கினி கடலிலே 2ஆம் மரணத்துக்குள் போவார்கள். தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரனே, சகோதரி, ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லாம் 2ஆம் மரணத்துக்குள் போகக்கூடாதுதான் என்னுடைய ஆசை. அதனால்தான் யூடியூப்ல சத்தியத்தை குறித்து, சத்தியத்தை உடைத்து உங்களிடத்துல ஓப்பனா நான் பேசுறேன். அதை நீங்க புரிஞ்சுக்க. ஐயா நான் கேட்க மாட்டேன் போதெல்லாம் கேட்காத. 2ஆம் மரணத்துல போய் நீ அங்க பங்கடையும் போது எப்படி அந்த ஏழ்மையான ஒரு பிச்சைக்காரன் ஆபிரகாம் மடியிலிருந்து உங்களை எல்லாம் அவன் பார்த்தானோ அந்த ஐஸ்வர்யத்தை, நானு திருமணமாகி தேவன் இயேசு கிறிஸ்துவோட மனைவியோட அவரோட நான் உங்களை நியாயத்திருப்பேன், என்னுடைய நண்பர்களை நியாயத்திருப்பேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டரை நியாயத்திருப்பேன், எனக்கு தெரிஞ்ச பிரதர்ஸை நியாயத்திருப்பேன், என்னுடைய உறவினர்களை நியாயத்திருப்பேன். எல்லாருமே இயேசுடைய மனைவியாய் நான் மாறி நான் அங்கே நியாயத்திருப்பேன். 1000 பரிசுத்தவான்கள் அந்த நியாயத்திருப்பிலை பங்கடைந்து மன்னிக்கணும், அந்த நியாயத்திருப்பு செய்வதற்கு, இயேசுவோட ஊழியம் செய்வதற்கு அவங்க பங்கடைந்து அவங்க இயேசுவோட அநேக பாவிகளை நியாயத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. சரி, ஆகவே கவனமா கவனிக்கணும் பிரியமானே. பாதாளம் என்ற ஒன்று உண்டு, அக்கினி கடல் என்ற ஒன்று உண்டு. அங்கேதான் துர்மார்க்கர் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இறுதியாக அக்கினி கடலை பட்சிக்கப்படுகிறான். அக்கினி கடலை பட்சிக்கப்படுகிறான். ஒருவேளை 1000 மில்லியன் வருடங்கள் இருக்கலாம். ஏன்னு கேட்டா 1000 மில்லியன் வருடங்கள் இருக்கலாம். பல 1000 வருடங்களாக அவர்கள் அக்கினி கடலை வேவார்கள். ஐயோ ஐயோ
ஐயோ ஐயோ, இந்த பைத்தியக்கார ஜோசப் சொன்னானே, ஐயோ அந்த பைத்தியக்கார பாஸ்டர் சொன்னாரே, இந்த பைத்தியக்கார பிரதர் சொன்னாரே, நம்ம கேட்காம போயிட்டோமே இந்த பூமியில. உன் பேச்சு நான் கேட்கறது, நான் சொல்றதெல்லாம் சரி சொன்ன அந்த காலத்துல உயிர் எடுக்கும்போது சொன்னோமே, இப்ப நம்ம வேவருமே அக்னி கடையில, ஐயோயோ அப்படின்னு வேவான். அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா இப்போ நான் கூறேன். தயவு செஞ்சு கேளுங்கம்மா கண்ணுங்களா, கேளுங்க. உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட, பொய் பேசல. இரண்டாம் மரணம் ஒன்று உண்டு, அக்கினி கடல் ஒன்று உண்டு. அந்த அக்கினி கடலை நீங்க வேகும் போது, கவலைப்படும் போது, கதறும் போது, கத்தும் போது, இங்கெல்லாம் யார் கத்துவான்னு இன்னைக்கு பைபிள் காலேஜ் வச்சிருக்கான் பத்தியா, அவனா கத்துவான். ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யறான், ஆஸ்பத்திரி வச்சு கட்டிட்டு ஊழியம் செய்யறான், டிவி சேனல் வச்சு செய்யறான், அவனா கத்துவான். காலேஜ் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவனா கத்துவான். அனாத ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவெல்லாம் கத்துவான். இந்த சமூக சேவை என்ற ஒரு வார்த்தையை வைத்து அவங்களாம் இன்னைக்கு ஊழியங்களை செஞ்சு வராங்களா, இவங்க அத்தனை பேருமே இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலை வேவார்கள். ஹல்லேலூயா. அவங்க மாத்திரம் இல்லைங்க, வேத வாக்கியம் சொல்லுது, பவுல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஸ்திரீயானவள் உபதேசம் செய்வதற்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை என்று பவுல் தீர்க்கதரிசி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்றாரு. ஸ்திரீயானவள் உபதேசம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். வேத வாக்கியம் அதான் சொல்லுது. அல்லேலூயா. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அதை மீறி இல்ல செய்யலாம் அப்படின்னு பல உதாரணங்களை கொடுத்து செய்யறாங்கல்ல, அவர்கள் அத்தனை பேருமே இரண்டாம் மரணத்துக்குள் பங்கடைவார்கள், அக்கினி கடலில் வேவார்கள். அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான் பேதுரு என்று பிரசங்கிக்கிறோம். அதை மறுத்து இல்ல இல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தான் உண்மையான ஞானஸ்தானம், இயேசு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தோலிக்குடைய உபதேசத்திலே அந்த உபதேசத்தை நிலை நின்று செய்து கொண்டு வராங்க இல்லையா. அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை அவங்க மறுதலிக்கிறாங்கள, மறுதலித்தவர்கள் அத்தனை பேருமே அந்த இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை அங்கே பங்கடைவார்கள். இன்னைக்கு அநேக சகோதரிமங்கள் பலிப்படுத்தல பேசுறாங்களே, இன்னைக்கு யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் இன்னும் அநேக சபைகளிலும் பேசுறாங்களே, பைபிளுக்கு மாறாக பேசுறாங்களே, அவர்கள் இரண்டாம் மரணத்தில் அக்கினி கடலே அங்கே பங்கடைவார்கள். அந்த பாவிகள், அவருடைய பாவிகள் புஸ்தகத்திலே அவள் பேர்கள் இருக்கும். சத்தியத்தை குறித்து வெளிப்பாடுகளை குறித்து பேசும்போது அதை மறுதலிக்கிறான் இல்லையா, அவர்கள் அத்தனை பேருமே இரண்டாம் மரணத்துக்குள் போய் அங்கே பங்கடைவார்கள். ஹல்லேலூயா. ஐயா வேத வாக்கியம் சொல்லுகிறது ஐயா, பவுல் தீர்க்கதரிசி சொல்றார் ஐயா, அந்த காயின் சாத்தானால் உண்டானவன் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அது சாத்தானால் உண்டானவன் என்று சொன்னா சாத்தானுக்கு பிறந்தவன் காயினே. ஹல்லேலூயா. அது பாம்பல்ல, அது ஒரு மிருகம் என்று பிரசங்கிக்கிறேன் இல்லையா, அதை நீங்க நம்புறது இல்லையா. ஹல்லேலூயா. நோவா சொன்னாரு, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு, மழை வரப்போகுதுன்னு. எனக்கா அந்த காலத்துல மழைனா என்னன்னு தெரியாது மக்களுக்கு. ஹல்லேலூயா. பைபிள்ல சர்ப்பம் தான் போடுது, சர்ப்பம்னா பாம்பு பாம்புன்னு அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஜனங்க பாம்புனே முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல அது வந்து சர்ப்பம்னா ஒரு பாம்பு, அது ஒரு மிருகம் இல்ல அப்படி பிரசங்கம் பண்ணாலும் நம்புறது இல்ல. எப்படி நோவா காலத்துல எப்படி மக்கள் நம்பலையோ இந்த காலத்து விசுவாசி நம்புறது இல்ல. சொற்ப ஜனங்கள், ஞானமுள்ள ஜனங்கள், அவர்கள் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் நம்புகிறார்கள் அந்த சத்தியத்தை. இப்ப அவங்களாம் தப்பிச்சுனாங்க, இல்ல இது பொய்யான உபதேசம் சொல்லி எத்தனோ ரெவலேஷனை குறிச்சு உங்ககிட்ட பேசுறேன், அதை நம்புறது இல்லையா. அவர்கள் அத்தனை பேருமே இரண்டாம் மரணத்துக்குள் பங்கடைவார்கள். அல்லேலூயா. நிச்சயம் பிரியமானவர்களே, அது நான் சொல்லல, வேத வாக்கியத்தில் இருப்பதை குறித்து தான் நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ளாக அவர்கள் பங்கடைவார்கள். ஆக இங்கே பாருங்கள், கோடிக்கணக்கான மில்லியன் வருஷங்களிலே அவர்கள் அக்கினி கடலிலே இருப்பார்கள். ஏன்னா அவங்க அத்தனை பேருமே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல் இருந்த ஆத்துமாக்கள். யார் ஒருவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற, நித்தியம் என்பது இயேசு கிறிஸ்து மட்டுமே நித்தியமானவர். இந்த உலகத்துல நித்தியமானவர் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே நித்தியமே இல்லை. பாவம் ஒன்று இருக்கும் தொடங்கிச்சுன்னு சொன்னாக்கா அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. நரகத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த நரகத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. அது முதல்ல நீங்க தயவு செஞ்சு படிச்சுங்க. ஆகவே நித்தியம் என்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நித்தியம், வேற எதுவுமே நித்தியமே இல்லை இந்த உலகத்துல. அல்லேலூயா. ஆக இந்த அக்கினி கடல் சொல்லக்கூடியது அது நித்தியம் இல்ல, 10 மில்லியன் வருஷங்கள் இருக்கலாம். அந்த 10 மில்லியன் வருஷங்களிலே நீங்கள் பாவிகளாகிய நீங்கள் அக்கினி கடலிலே வேவீர்கள். சத்தியத்துக்கு மாறா இந்த உலகத்துல ஜீவித்தோமே, சத்தியத்துக்கு மாறா நம்ம உலகத்துல இருந்தோமே,
எத்தனையோ நண்பர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களை மறைப்பொருளை குறித்து பேசுறாங்களே, நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே. சிறு சிறு 10 வயசு பசங்களாம் தெருக்களை ஊழியம் செய்ய அனுப்பினோமே, பெண்களை ஊழியத்துக்கு அனுப்பினோமே, பெண்கள் பேண்ட் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுக்கின்னு இப்படியா இருந்து பிரசங்கம் பண்ணாங்களே, ஹல்லேலூயா, மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கம்பல் போட்டுக்கின்னு ஹல்லேலூயா இருந்து இன்னைக்கு கவர்ச்சியா பலிப்படுத்த பிரசங்கம் பண்றாங்க. செய்யாதீங்க சிஸ்டர்னா கேட்கிறாங்களா? கேட்கலையே. அந்த ஆத்துமாக்கள் அத்தனையுமே 10 மில்லியன் வருஷங்கள் அவர்கள் அக்கினி கடலில் அந்த ஆத்துமா ஆவிக்குரிய சரீரம் வேகும், கத்தும், கதரும், அழும். ஒண்ணுமே செய்ய முடியாதனால ஹல்லேலூயா அவர்களை நியாயத்திருத்ததே நாங்க தான். என்னுடைய புருஷனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய மனைவியாகிய நானும், என்னை போல எத்தனையோ மனவாட்டிகள் இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்கவுங்க யாரார சந்திச்சாங்களோ, யார்கிட்ட பேசினாங்களோ, இப்படி யாரார சந்திச்சு யாரார பேசினாங்களோ அவங்களெல்லாம் அவருடைய மனைவி தான் நியாயத்திருப்பா. இயேசுநாதர் பேசுவாரு, நியாயத்திருக்குது மனைவி. அந்த உரிமை அங்க கொடுத்துட்டாரு இயேசுநாதர். அதனால இயேசு கிறிஸ்து கூட அவர் 2 பேரும் ஒன்னா, அப்ப திருமணமான இயேசுநாதருக்கு திருமணமாகி புருஷனும் மனைவியும் இருவரும் மேல இருந்து வந்து உங்களை நியாயத்திருப்பார்கள். அவங்க 2 பேருக்கு தான் அதிகாரமே இருக்குது. பரிசுத்தவான்கள் எங்களுக்கு வந்து ஊழியம் செய்வாங்க. ஹல்லேலூயா. சரி, நித்திய ஜீவன் மட்டும் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பிரியமகளே. ஆகவே அந்த எப்படி இந்த 10 கனிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 10 கனிகள் 5 கனிகள் புத்தி உள்ள கனிகள். புத்தி இல்லாத கனிகிட்ட எண்ணெய் இல்லை. அப்ப எண்ணெய் இல்லாம இருக்கும் போது இவங்க என்ன பண்ணான்னு கேட்டாக்கா, எண்ணெய கேட்க போறாங்க புத்தி உள்ள கனிகை கிட்ட. அப்ப இவங்க என்னன்றாங்க, யாரு கொடுக்குறாங்களோ அங்க போய் நீங்க வாங்கிக்கிங்க, இப்ப எங்களால உங்ககிட்ட கொடுக்க முடியாது, எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. சத்தம் கேட்கறதுக்கு போயிடுறாங்க இல்லையா, இவங்க வாங்க போறாங்க. அது ஒரு காலம். ஆனா இப்போ இருக்கிற இந்த காலம் புத்தி உள்ள கண்ணி இந்த பூமியில இருக்கிறான். எண்ணெயை வச்சுக்கின்னு தீவட்டியை வச்சுன்னு ரெடியா காத்துனுக்குறான். எப்படா நான் பறந்து போவோன்னு ரெடியா காத்துனுக்குறான். ஆனா இந்த காலத்துல புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகை கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கனாக்கா இது கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ இந்த நேரம் புத்தி உள்ள கன்னி புத்தி இல்லாத கன்னிகை கிட்ட அவருடைய எண்ணெய், அவகிட்ட இருக்கிற எண்ணெய என்னது, பரிசுத்தாவி. பரிசுத்தாவினா என்னது? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ரகசியம், தேவனுடைய மறைப்பொருள், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய சத்தியம் இவகிட்ட இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த புத்தி உள்ள கன்னி ஆகிய நானு, என்னை போல இருக்கிற அநேக மனவாட்டிகள் கிட்ட என்ன இருக்குது, இப்போ நீங்க கேட்டீங்கன்னாக்கா இவ கொடுக்க ரெடியா இருக்கிறான். ஆனா நீங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆனா கேட்கறதுக்கு ஒரு நேரம் வரும். மனவாட்டி கிட்ட போயிட்டு எண்ணெயை வாங்குறதுக்கு ஒரு நேரம் வரும். அப்பொழுது என்கிட்ட வந்து என் சொந்தக்காரனோ என் நண்பனோ இல்ல யூடியூப்ல ஒருத்தன் பேச என்கிட்ட பேச போன் பண்ணி, ஐயா எனக்கு என்ன கொடு ஐயா கேட்டக்கா, டாட்டா பாய் பாய் என் கணவர் என்ன கூப்பிடுறாரு சொல்லி அழகா சாயின்னு மறுரூபம் அடைந்து அழகா போடுவேன். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எண்ணெய் கொடுக்கிற நேரமா இருக்கிறது. நீங்கள் புத்தி உள்ள கன்னிகை கிட்ட கேட்டீங்கன்னா கிடைக்கிற நேரமா இருக்கிறது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இப்ப அந்த நேரம், இப்ப யாராவது கேட்கிறீங்களோ என்னைய மனவாட்டி கொடுக்கிற நேரமா இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமா இருக்குது. இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரமா இருக்குது. அப்போ எண்ணெயை வச்சுக்கின்னு ஓடிப்புட்டான். ஆனா இப்ப மனவாட்டி கிட்ட என்ன இருக்குது, கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறா. கேட்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இல்லை. ஆனா கேட்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கும் போது அப்ப கொடுக்கறதுக்கு இவ ஆயத்தமா இருக்க மாட்டா. இப்போ இந்த மனவாட்டி என்னவ பறந்து போயிடுவா. ஹல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, தயவு செய்து கூர்ந்து கவனிகள். வாசிக்கின்றேன். துர்மார்க்கர் நித்திய அக்கினியை அடைவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டிக்கப்படுவர். ஒரு கால் கோடி கோடி ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பாவங்களுக்காக நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது. வேதத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனை செய்கிற அனைவரும் இயேசுவை போலவே ஒரு பொம்மை, மாதா போலவே ஒரு பொம்மை, சூசையப்பர் போலவே ஒரு பொம்மை, தோமா போலவே ஒரு பொம்மை, எத்தனையோ பொம்மைங்களை வச்சு அவங்க முன்னாடி போய் ஜெபம் பண்ணிக்கின்னு அப்படியே சோகமா இருந்து
சொல்லு. அவங்க ஒரு கேண்டில் ஒண்ணு ஏத்திக்கின்னு ஹல்லேலூயா விக்கிராதனை எத்தனையோ விக்கிராதனை, இது ஒரு விக்கிராதனை. ஹல்லேலூயா. ஒண்ணுல நீ கீழே விழுந்தா கூட சரி பிரியமானவர்களே, ஒண்ணுல நீ கீழே விழுந்தா கூட சரி, நீ ரிஜெக்ட். இரண்டாம் மரணத்திலே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடையில பங்கடுவீங்க. சரி, அங்க பாருங்க, விக்கிராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். இல்ல முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, அவிவிசுவாசிகளும். ஹல்லேலூயா. இன்றைய உலகத்திலே அவிவிசுவாசிகள் தான் 90% இருக்கிறீங்க. ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தையை முதல் அவர்கள் அவிசுவாசம் கொண்டு சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தபடினாலே, அவர்கள் அக்கிரமம் செய்தபடினாலே, செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தும் அவர்கள் மீண்டும் அந்த வார்த்தைக்கு மீறி அவங்க செய்தபடினாலே, கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு, அக்கிரமம் செய்கைக்காரரே இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் விரட்டினார். மன்னிக்கணும், அவர்களை விரட்டினார். எப்படி ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த அக்கிரமக்காரர் 2 பேரை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினாரோ, அதே போல இன்றைய காலத்தில் இருக்கிற அவிசுவாசிகள் சொல்லக்கூடிய அந்த அக்கிரமக்காரர்களை ஹல்லேலூயா பரலோகத்துக்கு சேர்க்காமல் விரட்டி அக்கினி கடலிலே அங்கே பங்கடைவீர்கள். முதல்ல புரிஞ்சுக்கணும், தயவு செய்து அக்கினி கடலிலே பங்கடைவீர்கள். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் வெளிப்படுத்தும் புத்தகம் 21:22 சொல்லுது. அங்கே மத்தேயு 24:51 பாருங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். ஹல்லேலூயா. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். ஒருத்தருடைய அழுகையில் அநேகர் அழுவாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். ஹல்லேலூயா. யார் டிவி சேனல் வச்சுருக்கிறவன், யார் காலேஜ் வச்சுருக்கிறவன், அவங்க எல்லாம் அங்க அழுவாங்க. ஐயோயோ, இங்க உங்களை அழ வச்சான், அங்க அவன் அழுவான். பூமியில உங்களை எல்லாம் நயவஞ்சகமா பேசி உங்களை அழ வச்சான். ஆனா அங்க அக்கினி கடல்ல அவன் அழுது இருப்பான். இங்க எப்படி செல்வாக கோடி கோடி பணம் வச்சிருக்கிற ஐஸ்வர்யவனா இருக்கிறான் இல்லையா, அவங்க எல்லாருமே இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த அவிசுவாசிகள் அக்கிரமக்காரர்கள் அங்கே பங்கடைவார்கள். நான் சொல்லலைங்க, வேத வாக்கியத்தில் இருப்பதை குறித்து தான் உங்ககிட்ட பேசின்னு வரேன். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 25:41 நீங்கள் வாசித்து பாருங்கள். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை, யார் அவங்களாம்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அத்தனை பேருமே சபிக்கப்பட்டவர்கள். என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். ஏன்? அக்கிரமம் செய்தார்கள். ஆகவே சாத்தானுக்காக பிசாசுக்காக நியமிக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு அவர்களை தள்ளுவார். பிரியமானவர்களே, தேவனுடைய விலையேறப்பட்ட நண்பர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த அக்கினிக்கடல் இரண்டாம் மரணத்துக்குள் ஒரு மனுஷன் போகாம இருக்கணும்னு சொன்னாக்கா, சத்தியத்துக்கு செவி கொடுத்து, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எழுத்துகளுக்கு வசனங்களுக்கு செவி கொடுத்து, அதன்படி நீங்கள் செவி கொடுத்து நடந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய சொந்த வியாக்கியானத்தில் சொந்த உபதேசத்தில் நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே அங்கே பங்கடைவீர்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே இயேசு திருமணமாகி மணவாட்டியோடு அவர் வந்து 1000 பரிசுத்தவான்களும் அவருக்கு மணவாட்டிகளுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்து நியாயத்தீர்ப்பு செய்வார்கள். அந்த நியாயத்தீர்ப்பில் நீங்கள் மாட்டிக்க கூடாது, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் நீங்கள் போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இரண்டாம் மரணத்துக்குள் போகாமல் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் எல்லோருடைய பெயரும் இருக்க வேண்டும். உங்களை எல்லாம் நான் பரலோகத்தில் சந்திக்க வேண்டும். என் முகத்தெல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஆனா என்னால உங்களை யாருமே பார்க்க முடியாது. யார் என் சத்தியத்தை கேட்குறீங்க அப்படி என்னால பார்க்க முடியாது. என்னை போல எத்தனையோ மனவாட்டிகள் பூமியில் இருக்கலாம். அவர்கள் அந்தந்த சகோதரனை சந்திக்கும் போது அவங்க கேட்காம போயிட்டாங்கனாக்கா காலி. அப்படி கேட்டாங்கனாக்கா அவங்க அத்தனை பேருமே பரலோக ராஜ்யத்துல மணவாளனோட மனைவியோடு சேர்ந்து இந்த பூமியில வந்து நியாய தீர்ப்பு செய்வார்கள். என்னை பார்க்காது, எனக்கு உங்களெல்லாம் தெரியாது, ஆனா நீங்களே என் முகத்தை பாக்குறீங்க. நீங்க அப்படி உபதேசத்தை கேட்டு செவி கொடுத்து மனம் திரும்பி அவருடைய மனைவியா மாறிட்டீங்கன்னாக்கா, இரண்டாம் மரணத்துக்குள் போகலைன்னாக்கா உங்களை அத்தனை பேருமே நான் அங்க சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பாராக. இரண்டாம் மரணத்துக்குள் போகாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். மனவாட்டியாய் மாற முயற்சி செய்யுங்கள்.
உங்களுக்கு என்ன அநேக சத்தியங்கள் வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பரிசுத்தாவை துணியோடு நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். காட் பிளஸ் யூ பிரியமலை. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பாருங்க. காட் பிளஸ் யூ.